இப்போ ரீசண்டா சில ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க, 1 கோடி வெல்லலாம் இத மாதிரி. அந்த ப்ரோக்ராம்ல கூட பல கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு ஆள், முஸ்லிம் ஒரு நபர், அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுடைய பேர் கேட்கப்பட்டுச்சு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பல கேள்விக்கு பதில் சொன்ன அவரால் அந்த ஆப்ஷனை பார்த்து கூட பதில் சொல்ல தெரியல, வேற கேள்வி கேட்டார். அதை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு சீராவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இவங்களுடைய சூழல் நமக்கு தெரியுது. இன்னும் ஏன் நம்ம ஒரு 7 விஷயங்கள் எழுதுறாங்க. இந்த 7 விஷயங்கள் இருப்பதனாலதான் நம்ம கண்டிப்பா சீராவை படிக்கணும். அடுத்தபடியாக மதீனா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ராசா முஹம்மது அல் ஹாதி ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள் மற்றும் நமதிற்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சீரத்துன் நபவியா எந்த அளவுக்கு மிகவும் முக்கியமானது என்பது குறித்து முன்பு பேசிய உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். சவுதியில உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துல எந்த ஊர்ல இஸ்லாம் பரவுச்சோ ஆரம்பமாச்சோ அந்த மக்களுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சீரால முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் சொல்றதை வச்சு தெரிஞ்சு. அதே மாதிரி இப்போ ரீசண்டா சில ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க, 1 கோடி வெல்லலாம் இத மாதிரி. அந்த ப்ரோக்ராம்ல கூட பல கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு ஆள், முஸ்லிம் ஒரு நபர், அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுடைய பேர் கேட்கப்பட்டுச்சு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பல கேள்விக்கு பதில் சொன்ன அவரால் அந்த ஆப்ஷனை பார்த்து கூட பதில் சொல்ல தெரியல, வேற கேள்வி கேட்டார். நமக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டா நடந்த பிரபலமான தொலைக்காட்சியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு ஷோ அது. இப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் சீரா விட்டு தூரமா இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வரும். இப்ப சீரா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. சீரா அப்படிங்கிறதுக்கு லுகத்துடைய உலமாக்கள் சுன்னத்து தரீகத்து, பாதை, நபி அவர்களுடைய சுன்னத்து, இதுதான் சீரா அப்படின்னு நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மட்டும்தான் சீரான்னு நம்ம சொல்லுவோம். முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தும் பொழுது அந்த வரலாறுகளை குறிப்பதற்கு கிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை குறிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சீரா என்பதாக உலமாக்கள் கிதாப்ல பதிவு செய்யறாங்க. அதோடைய இஸ்திலாஹுல் உள்ள பொருள்ல சொல்லும் பொழுது உலமாக்கள் இப்படி எழுதுறாங்க: மகான அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மௌலிதிஹி இலா வஃபாத்திஹி. விசுவாசம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நபி அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றிய ஞானம் தான் சீரா. இன்னும் சில உலமாக்கள் நபி விசுவாசமுடைய பிறப்புக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்கள், அரபியர்களுடைய நிலைமைகளையும் இதுல சேர்த்துக்கிறாங்க. இதுதான் சீரா என்பதாக உலமாக்கள் நம்ம விளக்கம் தராங்க. சீராவை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஷமாயிலு திர்மிதி கிதாபுடைய விளக்க வரையில பதிவு செய்யறாங்க. அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க, ஏன் நம்ம சீராவை படிக்கணும், நபிசுவாசமுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அக்பருல் மீசானுல் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை எடை போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு எடை தராசு.
மின் ஹதிஹி வ சீரத்திஹி வ தரீகத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த வழிமுறைகள், நபி அவர்களுடைய வாழ்க்கை, நபி அவர்களுடைய எல்லா விஷயங்களும் ஒரு எடைக்கல், ஒரு உரைக்கல் என்பதாக அவங்க பதிவு செய்யறாங்க. அந்த சீராவை படிக்கும் பொழுதுதான் எதெல்லாம் நம்மளுடைய செயல்கள் சீராவோட ஒத்து போதோ ஹக்குன், அது உண்மையானது. எதுவெல்லாம் சீராவுக்கு மாற்றமாக இருக்குதோ அதெல்லாம் பாத்திலும் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அது இயற்கைக்கு மாற்றமானது, சத்தியத்துக்கு மாற்றமானது. இப்ப நம்மளுடைய சீரா நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மீசானுல் அக்பர். நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நபியவர்களுடைய விஷயங்கள் மாதிரி அமையணும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா நமக்கு தெரியணும். அதோட விளக்குறையில தொடர்ச்சியை பதிவு செய்யறாங்க. அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, குன்னா நுஅல்லமு மகாசின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லமு சூரத்தம் மினல் குர்ஆன். குர்ஆனில் உள்ள சூறாக்களை நாங்கள் கற்றுக் கொடுப்பதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ குழந்தைகளுக்கு சீராவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இவங்களுடைய சொல்லிலிருந்து நமக்கு தெரியுது. இன்னும் ஏன் நம்ம சீராவை படிக்கணும் அப்படின்னு விளக்க எழுதும் பொழுது ஒரு 7 விஷயங்கள் எழுதுறாங்க. இந்த 7 விஷயங்கள் இருப்பதனாலதான் நம்ம கண்டிப்பா சீராவை படிக்கணும். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்வது வாஜிப். நபி அவர்களை தெரிஞ்சாதான் நபி அவர்கள் மீது ஈமான் கொள்வது வாஜிப். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நபியே, நிச்சயமாக உங்களை நாம் சாட்சியாளராக அனுப்பியிருக்கிறோம். எதற்காக வேண்டி? லிதுமினு, மக்கள் உங்களை ஈமான் கொள்வதற்காக வேண்டி இந்த அத்தாட்சிகள் கொண்டு அனுப்பியிருக்கிறோம் என்று சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ நபியுடைய சீரா தெரிஞ்சாதான் நபி அவர்களை ஈமான் கொள்ள முடியும். முதல் விஷயம். 2வது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்கணும். இதுக்காக நம்ம சீராவை படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு கையை பிடிச்சு சொன்னாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி லா இன்னி அஹப்பு, நான் உங்களை நேசிக்கிறேன், இல்லாமி நப்சி, என்னை தவிர எல்லாவற்றையும் காட்டி உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, யா உமர், லா, நீ ஒருபோதும் ஈமானில் முஹப்பத்தில முழுமை அடைய முடியாது. எதுவரை நீ உன்னை காட்டிலும் என்னை நேசிப்பதை அந்த நிலைக்கு வரும் பொழுதுதான் முழுமையான நன்மை அடைய முடியும்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்பொழுது நான் என்னை காட்டிலும், என்னுடைய குடும்பத்தாரை காட்டிலும், என்னுடைய பொருளாதார எல்லாவற்றை காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர், அல் ஆன், இப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான முஹப்பத் வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்பொழுது முஹப்பத் வைக்க முடியும்னா, நபி அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத் மேல எப்படி கவலைப்பட்டாங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சாதான் நபி அவர்களுடைய முஹப்பத் வைக்க முடியும். 2வது விஷயம். 3வது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது குதுவத்துல் லின்னாஸ், மக்களுக்கு ஒரு முன்னோடியா திகழ்றாங்க. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனத்துன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில மிக அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தூதருடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சாதான் அந்த முன்மாதிரி நமக்கு தெரியும். அதனால சீராவை படிக்கணும். 4வது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை காட்டிலும் இவர்கள் மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிரை காட்டிலும் மேலானவர்கள். அப்ப தன்னுடைய உயிரை காட்டிலும் மேலான நபியை பத்தி தெரிஞ்சாதான் நபி அவர்களுடைய எந்த அளவுக்கு அவனுடைய ஷான் என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்து 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைய அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவங்களுடைய குணத்தை சொல்லும் பொழுது, இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான குணத்துல இருக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நபி அவர்கள் வாழ்க்கை மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். லஅம்ருக, நபி உங்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான்னா நபி அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையா இருக்கும். வாழ்க்கை மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம படிக்கணும். 6வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதற்காக வேண்டி நபியுடைய சீராவை படிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதற்காக வேண்டி நபியுடைய சீராவை படிக்கணும். 7வது பதிவு செய்யறாங்க, ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கை வழிமுறை எல்லாமே நபியவர்களுடைய வாழ்க்கையை படிச்சாதான் வெற்றி பெற முடியும். ஆக அந்த 7 விஷயங்களுக்காக வேண்டி சீராவை நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு உலமாக்கள் நமக்கு கிதாபுல பதிவு செய்யறாங்க. இந்த சீராவை எப்படி படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கும் உலமாக்கள் நமக்கு எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முன்னாடி பேசுற ஷபீர் சொன்னாங்க, 3 வகையை பிரிக்கிறாங்க. நபியுடைய வாழ்க்கைய உலமாக்கள் 3ஆ பிரிக்காங்க. 1 அல் முபுத்ததா, ஆரம்ப காலகட்டம். இதுல எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, மின் ஹல்கி ஆதம் வல் ரிசாலாத் மின் பாதிஹி வ கிஸஸுல் அம்பியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்புக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது, முன்பு வாழ்ந்த நபிமார்கள் அவங்களுக்கு ரிசாலத் வழங்கப்பட்டது, நபியுடைய பிறப்புக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள் முபுத்ததா, முதல் விஷயம் பிரிக்கிறாங்க சீரால. 2வது விஷயம் அல் மபஅத், நபி அவர்களுடைய
நபித்துவம் கொடுக்கப்பட்டது. நபியோடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து நபியோர்கள் வஃபாத் வரைக்கும் படிக்கிறது அல் மபாஸ். மூணாவது அதுலயும் குறிப்பா அல் மகாசி, நப்சாசமருடைய போர் சம்பந்தமான விஷயங்கள் படிப்பது. இந்த 3 விஷயம் சேர்ந்தாதான் சீரத் என்பதாக உலமாக்கள் பதிவு செய்யறாங்க. இந்த சீரத்தை நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். சீரத்துல 8 வகையான பிரிவுகள் இருக்குது. சீரத் நபியோடைய வரலாறு நம்ம சொல்லிடுறோம். உலமாக்கள் எழுதுறாங்க 8 வகையாக நபியோடைய சீரத் இருக்குது. ரொம்ப சுருக்கமா முடிச்சிடும். முதலாவது நப்சாசமுடைய சுன்னத், இது ஒரு சீரத். சுன்னத்துனா என்ன? நபியோடைய சொல்லு, செயல், அங்கீகாரம், நபியோடைய ஹல்கியத், நபியோடைய ஹுலுக்கியத், இது எல்லாமே சீரத்து, இது எல்லாமே சுன்னத்து. இந்த சுன்னத்தை எப்படி படிக்கலாம்? குத்துபு சித்தா இருக்குது, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத், நசாயி, இப்னு மாஜா, இது மாதிரியான ஹதீஸ் கிதாபுல இருந்து நம்ம சீரத்தை படிக்கலாம். முதலாவது வகையான சீரத்து. 2வது வகையான சீரத்து அத்தலாயில் அப்படின்பாங்க. தலாயில் அப்படின்னா தலீல், ஆதாரம், நபியோர்களுடைய நபித்துவம் குறித்த ஆதாரங்கள் குறித்த செய்திகள். இது ஒரு தனி வகையான சீரத்து. இது பிரபலமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி எழுதினா தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபின் மூலமா நப்சாசமுடைய சீரத்தை படிக்கலாம். 2வது வகையான சீரத். 3வது வகையான சீரத்து அல் ஹசாயிஸ், பிற நபிமார்களை காட்டிலும் நபியவர்களுக்கு மட்டும் குறிப்பாக விட்ட விஷயங்கள். இது சம்பந்தமா தனியா சீரத் சம்பந்தமா கிதாப் எழுதியிருக்கிறாங்க. பிரபலமான கிதாபு சுயூத் ரஹ்மத்துல்லாஹி எழுதினா ஹசாயிசுல் குப்ரா, நபியவர்களுடைய 1001 அற்புதங்களை அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. ஹசாயிசுல் குப்ரா அந்த கிதாபின் மூலமாக நபியவர்களுடைய முழுமையான தனிப்பட்ட சீரத்தை படிக்கிறது. 4வது வகையான சீரத்து அல் முஅஜிசாத், நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிப்பட்ட அற்புதங்கள் சம்பந்தமான கிதாபு. இது அப்துல் அசீஸ் சல்மான் அவங்க எழுதின முஅஜிசாத்துன் நபிங்க கிதாப் மூலமா படிக்கலாம். அடுத்த 5வது அல் மகாசி, அல் சீரத்துடைய 5வது வகை நப்சாசம் கலந்து கொண்ட போர்கள். இது சம்பந்தமா நிறைய கிதாபுகள் இருக்குது. அல் மகாசி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி எழுதின மகாசி என்ற கிதாபுல படிச்சுக்கலாம். 6வது வகையான சீரத்து சீயர், நபியவர்களுடைய அஹ்காம் இஸ்லாமிக் தூலா, இஸ்லாமிய நபியவர்களுடைய காலத்துல இஸ்லாமிய ஆட்சி எப்படி இருந்துச்சு, இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இது சம்பந்தமா எழுதக்கூடிய கிதாபு. அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி எழுதின கிதாபு சீருங்கிற கிதாபுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து 7வது ஹுகூகுல் முஸ்தபா, நப்சாசம் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள் என்ன, இது சீரத்தோட வருவாங்க. இது சம்பந்தமா கிதாபு ஷிஃபா பி ஹுகூகில் முஸ்தபா அப்படிங்கிற கிதாபு, இது மூலமா நம்ம படிச்சுக்கலாம். 8வது வகை நப்சாசம ஷமாயில் சம்பந்தமான ஒரு வகை, இது சீரத்தோட ஒரு வகை. நபியோர்களுடைய அங்க உறுப்புகள் எப்படி இருக்கும், நபியோர்களுடைய முகம் எப்படி இருக்கும், நபியோர்களுடைய பல்லு எப்படி இருக்கும், கண்ணு எப்படி இருக்கும், நபியோர்களுடைய முதுகு எப்படி இருக்கும், இது சம்பந்தமா உள்ள கிதாபு ரொம்ப ஃபேமஸான கிதாப் ஷமாயில் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி எழுதின இந்த கிதாபுல நபியோர்களுடைய ஷமாயில் சம்பந்தமான விஷயங்களை படிச்சுக்கலாம். கடைசி 8வது வகை இந்த ஷமாயில் வகை. ஆக இந்த 8 வகைகள் மூலமாக சீரத்தை நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு உலமாக்கள் எழுதுறாங்க. நம்ம வாய்ப்பு இருந்தா படிச்சுக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்துல உலமாக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய பேச்சாளர்கள் இந்த 8 விஷயத்தை கரைச்சு குடிச்சவங்க. இந்த 8 விஷயத்தை சம்பந்தமாக நப்சாசமுடைய சீரத்தை அவங்களுக்கு தெளிவான முறையில வழக்கப்படுத்துவாங்க. எனவே நப்சாசமுடைய சீரத்தை அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு கடமை என்னன்னா நம்மளும் படிச்சு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு இந்த சீரத்தை போய் கொண்டு சேர்க்கணும். எனவே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குறைஞ்ச நேரத்துல நிறைய செய்திகளை பாயிண்டா ஹஸரத் அவங்க பேசினாங்க. அவங்க பேசுனது எந்த அளவுக்கு வேர்த்து போச்சு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏசியா நம்மள கையாளு அந்த அளவுக்கு பல செய்திகளை கிடைக்கிற நேரத்துல சமுதாயத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி மனசா ஓதக்கூடிய காலங்கள் ஹஸரத் மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல செய்திகளை ஹஸரத் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து ஹஸரத் சொன்ன